இப்போ வோல்டேஜ் ட்ராப்னா ஆர், இப்போ ஒரு இடத்துல ஆர் I1 மைனஸ் I2 அல்லது ஆர் வந்து I2 மைனஸ் I1 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கரண்ட் டைரக்ஷனை பொறுத்து தான் எழுதணும். இப்போ வந்து சிங்கிள் மெஷ் அனலைசிஸ் ஈக்குவேஷன் சால்வ் செய்து மெஷ் கரண்ட்டை கண்டுபிடிக்க வேண்டும். ப்ளஸ் 10 வோல்ட்டு 2 ஓமு 3 ஓமு. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து R = 2 + 3 5 ஓம். இங்கே கேவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 மைனஸ் 2I மைனஸ் அதான் R R ப்ராக்கெட்டில் I2 மைனஸ் I1 கரண்ட் எழுதணுமா அந்த மாதிரி. 2 மெஷ்ஷில் அந்த மாதிரி தான். லெஃப்ட் மெஷ் கரண்ட் I1, ரைட் மெஷ் கரண்ட் வந்து I2. இந்த சைடு 10 வோல்ட் போகுது, 2 ohms 4 ohm 3 ohms வந்து I1 மைனஸ் I2க்கு போகுது. ஸோ மெஷ் 1 ஈக்குவேஷன் 10 மைனஸ் 2I கரண்ட்டு அப்புறம் 3 × I1 மைனஸ் I2 = 0. அந்த 4 ohm வச்சுருங்க. இப்போது இதில் இருந்து ஒரு ஃபார்முலா கிடச்சிச்சா. அப்புறம் மெஷ் 2 4 ohm கரண்ட் போகுதா, 4 ohm கரண்ட். ஸோ மைனஸ் 4I பின்னால் இருந்து வரணும். அப்புறம் 3 I2 மைனஸ் I1 = 0. 2 கிடச்சிருச்சா. அப்புறம் இதிலேருந்து நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ ரெசிஸ்டரில் ஆக்சுவல் கரண்ட் என்ன இருக்கும், I = I1 மைனஸ் I2. மெஷ் 1 மெஷ் 2. கரண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட் என்றால் சைன் கன்வர்ஷன்ஸ். பேட்டரியில் எப்போவுமே நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போனால் தான் நம்ம வோல்டேஜ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ ப்ளஸ்ஸு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போச்சுன்னா வோல்டேஜ் ட்ராப்பு. கரண்ட் டைரக்ஷனை ட்ராவல் செய்தால் வோல்டேஜ் ட்ராப். ஓகேவா. இப்போ அட்வான்டேஜ், லார்ஜ் சர்க்யூட்டை எளிதாக சால்வ் செய்யலாம், அன்னோன் கரண்ட்டை நேரடியாக பெறலாம். அப்புறம் கேபிள் அப்ளிகேஷன் மிகவும் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். லிமிட்டேஷன், நான் பிளானர் சர்க்யூட்டுக்கு வந்து யூஸ் ஆகாது, லீனியர் சர்க்யூட் மட்டும்தான் மெஷ் யூஸ் ஆகும். கரண்ட் சோர்ஸ் இருந்தால் சில நேரங்களில் சூப்பர் மெஷ் மெத்தடும் தேவைப்படும். ஸோ அப்ளிகேஷன் மெஷ் அனலைசிஸ் பயன்படுத்தப்படும் இடங்கள் எங்கன்னா எந்தெந்த பிளேஸ்னால் எந்தெந்த இப்போ நம்ம எந்தெந்த டிபார்ட்மெண்ட்னா எலக்ட்ரிக்கல் நெட்ஒர்க்ஸு, அப்புறம் பவர் சிஸ்டம், எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், கம்யூனிகேஷன் சர்க்யூட்ஸ், அப்புறம் நெட்ஒர்க்ஸ் தியரம்ஸ். இப்போ TNPSC ஏஐ கொஸ்டின் வந்துடலாமா. மெஷ் அனலைசிஸ் பேஸ்ட் ஆன் KVL, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. மெஷ் கரண்ட் டைரக்ஷன்ஸ் யூஸ்வலி அஸ்யூம்ட் அஸ் clockwise direction. ஓகேவா. மெஷ் அனலைஸ் applicable for linear circuit, planar circuit. shared resistance current is difference. ரெண்டு ஒரு ஓம் கரண்ட் ஒரு இப்போ 3 ஓம்ங்கிறது வந்து I1 I2 ரெண்டும் காமனாக இருந்ததுன்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்னா 3 × ப்ராக்கெட்டில் I1 மைனஸ் I2 எடுத்துக்கலாம். இல்லைனா இங்கே வந்து 3 கொடுக்கலாம். அதனால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் மெஷ் கரண்ட் I1 மைனஸ் I2 கொடுத்துருக்காங்க. விச் லா யூஸ்ட் இன் மெஷ் அனலைஸ் KVL. TNPSC ஏஐ. அடுத்த கொஸ்டின்ஸ். மெஷ் அனலைசிஸ் பேஸ்ட் ஆன் KVL சொல்லிட்டோமா. மெஷ் அனலைஸ் மெயின்லி யூஸ்ட் இன் டிட்டர்மைன் எதுக்கு கரண்ட்டுக்கு தான் கண்டுபிடித்து யூஸ் பண்ணுறோம். மெஷ் அனலைஸ் சூட்டபிள் ஃபார் பிளானர் சர்க்யூட்ஸ். எக்ஸாம் டிப்ஸு. இப்போ வந்து எல்லா மெஷ் கரண்ட்டும் கிளாக் வைஸில் தான் நம்ம அசியூம் பண்ண போகிறோம். ஷேர் ரெசிஸ்டராக இருந்ததுன்னா I1 மைனஸ் 2 அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். முதல்ல கேபிள் ஈக்குவேஷன் சரியாக எழுதணும், அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா. இப்போ குயிக் ரிவிஷன்ஸில் பார்க்கலாம். மெஷ்னா ஸ்மாலஸ்ட் க்ளோஸ்டு பாத் பேஸ்ட் ஆன் KVL யூஸ்டு ஃபார் பிளான்ட் சர்க்யூட்ஸ். அசைன் மெஷ் கரண்ட் யூஸ்வலி கிளாக் வைஸ். ஷேர்ட் ரெசிஸ்டர் கரண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் மெஷ் கரண்ட். சால்வ் சிமில்டேனியஸ் சீக்வன்ஸ் டு ஃபைண்ட் அன்னோன் கரண்ட். அப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து நோடல் அனலைசிஸ், வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் நோடு, அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் நோடு, அப்புறம் நோடு வோல்டேஜ் மெத்தடு, அப்ளைங் KCL வித் ஓம்ஸ் லா, சால்விங் சர்க்யூட் வித் 1 நோடு 2 நோடு அண்ட் மல்டிபிள் நோட்ஸு. சூப்பர் நோட் கான்செப்ட். TNPSC ஏஐ சால்வ்டு நியூமெரிக்கல்ஸ். ப்ரீவியஸ் இயர் MCQ. இதுதான் படிக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ பார்க்கலாமா அடுத்த கொஸ்டின். அடுத்த சாப்டர் 6 போகலாம். நோடல் அனலைசிஸ். சாப்டர் 6ல் நோடல் அனலைசிஸ் இன்ட்ரடக்ஷன். இப்போ மெஷ் அனலைசிஸில் வந்து KVL யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. அதேமாதிரி நோடல் அனலைசிஸில் வந்து KCL, அதாவது என்ன இதில் வந்து கரண்ட் ஃபைன் பண்ணுவோம். மெஷ் அனலைசிஸில் வந்து கரண்ட் ஃபைன் பண்ணுவோம். KCL வந்து வோல்டேஜ் வந்து கண்டுபிடிப்போம். அதான் சொல்லியிருக்காங்க. மெஷ் அனலைசிஸ் வந்து கரண்ட்டை கண்டுபிடிக்கிற மெத்தடு, நோடல் அனலைசிஸ் வந்து வோல்டேஜ் கண்டுபிடிக்கிற மெத்தடு. வாட் இஸ் நோடு. இப்போ நோடுனா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரிக்கல் எலமெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட எலக்ட்ரிக்கல் எலமெண்ட்ஸ், இப்போ ஒரு 2 ரெசிஸ்டர் இல்லை 2 கெப்பாசிட்டர் இல்லை ஒரு ரெசிஸ்டர் ஒரு கெப்பாசிட்டர், அது ரெண்டுமே ஜாயின் பண்ணுறது. ஒரு சர்க்யூட் எங்கே 2 ஜாயின் பண்ணுறோம் அந்த இடத்த நம்ம சொல்லுவோம் ஒரு நோடாக சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் நோடு. ஒன்று ரெஃபரன்ஸ் நோடு. ரெஃபரன்ஸ் நோடுனா நம்ம என்ன கிரவுண்ட் நோடு எடுத்துக்கணும். ஓகேவா. இது எப்போவுமே எதாக இருக்குன்னா 0 வோல்டேஜாக தான் நம்ம எடுத்துக்கிடணும். அப்புறம் இதிலேருந்து மற்ற நோடுகளோட வோல்டேஜ் வந்து மெஷர் செய்யலாம். இப்போ நான் ரெஃபரன்ஸ் நோடு V1 R1 கிரவுண்டு. ஸோ நோடு வோல்டேஜ் வந்து எவ்வளோ வோல்டேஜ் போனால் V1 வோல்டேஜ் போகுது, ரெஃபரன்ஸ் நோடு வந்து 0.
வாட் இஸ் நோடு வோல்டேஜ்? ரெஃபரன்ஸ் நோடை வந்து கிரவுண்டோட ஒப்பிட்டு நோடில் இருக்கும் வோல்டேஜ். இப்போ இதில் V1 வந்து 10 வோல்ட். ஸோ இதில் நோடு வோல்டேஜ் வந்து எவ்வளோ அதில் வோல்டேஜ் போகுது அதான் மேட்ரே. V1 அப்படின்னா 10 வோல்ட் தான் போகுது. பிரின்சிபல் ஆஃப் நோடல் அனலைசிஸ். நோடல் அனலைசிஸில் வந்து 2 லாஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று KCL, இன்னொன்று வந்து ஓம்ஸ்லா. ஒவ்வொரு நோடுக்கும் ஒரு KCL ஈக்குவேஷன் எழுதணும். KCL ஈக்குவேஷன் சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட்கமிங் கரண்ட், அதை தான் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ ரெஃபரன்ஸ் நோடு இப்போ வந்து ஸ்டெப்போட ஃபஸ்ட்டு நோடல் அனலைசிஸில் ஸ்டெப் 1. இப்போ ரெஃபரன்ஸ் நோட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. ரெஃபரன்ஸ் நோடை நீங்கள் எது செலக்ட் பண்ணுவீங்கன்னா கிரவுண்டை தான் செலக்ட் பண்ணணும். மற்ற நோட்ஸ்க்கு வந்து வோல்டேஜ் வந்து அசைன் பண்ணுங்கள். V1, V2, V3. ஒவ்வொரு நோடுக்கும் KCL அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? கரண்ட் ஓம்ஸ்ல மூலமாக எழுதுங்க. அதான் V=IR. அதை நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா நோடல் அனலைசிஸில் வோல்டேஜ். ஸோ V=IR அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி சம் ஆஃப் இன்கம் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட்கோயிங் கரண்ட், இதை நம்ம எழுத போகிறோம். அவ்வளோதான். I=V/R. ஈக்குவேஷன் சால்வ் செஞ்சு நோடு வோல்டேஜை கண்டுபிடிக்கணும். இப்போ 10 வோல்ட்டு அது வந்து 5 ஓம்ஸு V1ங்கிற நோடுக்குள்ளே போகுது. அப்புறம் 5 ஓம்ஸு கிரவுண்டு. ஓகேவா? இதில் வந்து ரெசிஸ்டர் I=V/R தானே. இப்போ V1 இந்த V1 -10 வோல்ட், 10 - V1 டிவைடட் பை எவ்வளோ ரெசிஸ்டர் 5, அது ஐன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த வோல்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் இன்கமிங் = அவுட்கோயிங் எவ்வளோன்னு பார்த்தோன்னா இப்போ இன்கமிங் = அவுட்கோயிங்காக இப்போ V1 5 வந்துருச்சு. ஸோ மல்டிபிள் 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, V1 = 5. நோடு வோல்டேஜ் 5 வோல்டேஜ். 2 நோடு எக்ஸாம்பிள்ஸ். 0. இங்கே வந்து V1 - 0 டிவைட் பை 5. ஸோ அவுட்கோயிங் வந்து V1/5. ஓகே. 2 நோடு எக்ஸாம்பிள். இப்போ 2 நோடு. இப்போ நம்ம மேலே பார்த்தோம்னா சிங்கிள் நோடு தான் பார்த்தோம். இப்போ வந்து 2 நோடு பார்க்குறோம். V1 இருக்குது, V2 இருக்குது. இடையில வந்து 2 ohms 4 ohms கரண்ட் வந்து பாஸ் ஆகுது ரெசிஸ்டர் வேல்யூ. ஸோ ஒவ்வொரு நோடுக்கும் தனித்தனி KCL ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேவா? பிறகு சிமில்டானியஸ் ஈக்குவேஷன் சால்வ் செய்யணும். இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டர் 2 நோடுக்கு இடையில இருந்துச்சுன்னா V1 - V2 டிவைடட் பை R. V1 - ஒரு ரெசிஸ்டர் வந்து 2 நோடுக்கு இடையில இருந்துச்சுன்னா V1 - V2 டிவைட் பை R. இந்த ஃபார்முலா வந்து TNPSசியில் ரொம்ப முக்கியமானது. I=V1 - V2 டிவைடட் பை R. சரி, இந்த 2 நான் ரெஃபரன்ஸ் நோடுக்கு இடையில வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இருக்கும். அந்த 2 நோடுக்கும் சேர்த்து சூப்பர் நோடு. இந்த 2 நான் ரெஃபரன்ஸ் நோடுக்கும் இடையில வோல்டேஜ் சோர்ஸ் இருந்ததுன்னா இந்த 2 நான் ரெஃபரன்ஸ் நோடு இருக்குல்ல V1 - V2, அந்த 2 சோர்ஸுக்கு இடையில ஒரு சூப்பர் நோடு என்கிறோம். அந்த இடையில ஒரு வோல்ட் வருதா? இப்போ பாருங்கள் 3 வோல்டேஜ் இருக்குது. இந்த V1 10 வோல்ட்டு, V2. இதில் வந்து V1 V2ங்கிறது 2 ரெஃபரன்ஸ் நோடு, 2 நான் ரெஃபரன்ஸ் நோடுக்கு இடையில இப்போ ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் அதில் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நோடை வந்து நம்ம என்ன சொல்லணும்? சூப்பர் நோடுன்னு சொல்லுவோம். இந்த 2 நோடையும் சேர்த்து KCL எழுதணும். இப்போ மெஷ் அனலைசிஸ் நோடல் அனலைசிஸ் பார்க்கலாமா? மெஷ் வந்து பேஸ்ட் ஆன் KVL, நோடல் வந்து பேஸ்ட் ஆன் KCL. இங்கே அன்னோன் கரண்ட், இங்கே அன்னோன் வோல்டேஜ். லூப் ஈக்குவேஷன், இங்கே வந்து லூப் கிடையாது, நோடு ஈக்குவேஷன். மெஷ் கரண்ட்டு, நோடு வோல்டேஜ். அட்வான்டேஜ் காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்க்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. கரண்ட் சோர்ஸில் உள்ள சர்க்கியூட் மிகவும் பயனுள்ளது. மெஷ் அனலைசிஸை விட சில சர்க்கியூட்டில் குறைவான ஈக்குவேஷன் தான் இருக்கும். இது எங்கெங்கே இது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோன்னா பவர் சிஸ்டம், எலக்ட்ரானிக் சர்க்கியூட், நெட்வொர்க் அனலைசிஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், கம்யூனிகேஷன் சிஸ்டம். இப்போ இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் போகலாமா? நோடல் அனலைசிஸ் பேஸ்ட் ஆன் KCL. அன்னோன் குவான்டிட்டிஸ் நோடல் அனலைசிஸ் என்னது? கிரவுண்ட் நோடு. அன்னோன் குவான்டிட்டிஸ் நோடல் அனலைசிஸ். அன்னோன் குவான்டிட்டி. சாரிங்க, நோடல் அனலைசிஸில் என்ன அன்னோன் குவான்டிட்டியாக இருக்கும்னா வோல்டேஜ் தான் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணுறது வந்து வோல்டேஜ். ஸோ நோடு வோல்டேஜ். அப்புறம் கிரவுண்ட் நோடோட வோல்டேஜ் வந்து 0 வோல்ட்டு. ஃபார்முலா ஃபார் கரண்ட் பிட்வீன் 2 நோடு. 2 கரண்ட்டுக்கும் இடையில ஒரு நோடு இருந்துச்சுன்னா என்ன வரும்? கரண்ட் பிட்வீன் 2 நோட்ஸ். 2 நோடுக்கு இடையில ஒரு கரண்ட் ரெசிஸ்டர் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா V1 - V2 டிவைடட் பை R. வோல்டேஜ் சோர்ஸ் பிட்வீன் 2 நான் ரெஃபரன்ஸ் நோடு. 2 நான் ரெஃபரன்ஸ் நோடுக்கும் இடையில ஒரு ரெஃபரன்ஸ் நோடு இருந்துச்சுன்னா நோடுனா வோல்டேஜ் அமைச்சுக்கோங்க. அதோட ஃபார்முலா என்ன வரும்? சூப்பர் நோடுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபார்மை. நோடல் அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் KCL. The voltage is ரெஃபரன்ஸ் நோடு வந்து 0 வோல்ட்டு. ரெஃபரன்ஸ் நோடு வந்து கிரவுண்ட் நோடு தான். அந்த அன்னோன் நோடல் அனாலிசிஸ் வோல்டேஜ். எது நோடல் அனாலிசிஸில் அன்னோன் தெரியாது, எது வோல்டேஜ் மெமரி ட்ரிக். நோடுனா வோல்டேஜ், மெஷ்னா கரண்ட்டு. மெஷ் KVL, நோடு KCL வோல்டேஜ். நோடுனா கனெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் பிரான்ச்சஸ்.
அதாவது கனெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதாவது 1 or 2 அதாவது காம்பனன்ட்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிற இடத்த தான் என்ன சொல்கிறோம்னா நம்ம வந்து நோடுன்னு சொல்கிறோம். ரெஃபரன்ஸ் நோடு வந்து 0 கிரவுண்ட் நோடும்பாங்க. நோடல் அனாலிசிஸ் யூசஸ் KCL + Ohm's law. அன்னோன் வந்து இதில் நோடு வோல்டேஜ், கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் போகுது, கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டர்ஸ் எவ்வளோ வரும், I = அதான் V1 - V2 / R. ரெண்டு வோல்டேஜ்க்கு இடையில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போகிறது. வோல்டேஜ் சோர்ஸ் பிட்வீன் 2 நோட்ஸ், வோல்டேஜ் சோர்ஸ் பிட்வீன் 2 நான் ரெஃபரன்ஸ் நோடு என்ன சூப்பர் நோடு. அடுத்த சாப்டரில் வந்து நம்ம வந்து நெட்வொர்க்ஸ் தியரம் பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்?